ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக, ஜனங்களை கொண்டு வருவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆராதனைக்கு, ஆசீர்வாதத்துக்கு, ஆராதனையில் அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த ஆராதனைக்கு என்னை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும், என்னை உடைத்து உருவாக்கும். உடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். சொல்லுங்க எல்லாரும், உடைய வசனம் என்னை உருவாக்கட்டும். ஆண்டவர் என்னை கட்டி எழுப்பட்டும். நாங்கள் வளர்ச்சி அடையணும். நாளுக்கு நாள் ஆண்டவர் எனக்குள்ளே மாற்றங்கள் வரணும். ஆண்டவரை அதற்கென்று இந்த சபையில் வைத்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற குயவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கையில் எங்களை படைக்கிறோம், உம்முடைய கையில் எங்களை கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தரை ஆராதனைக்குள் நம்மை வழி நடத்துவார்கள். நம்ம எல்லாரும் நம்ம இடத்துல எழும்பி நின்று அற்புதமான ஆண்டவர் நமக்கு செய்த கிரியைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்த போகிறோம். Thank you Jesus. Hallelujah. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் உள்ளத்தின் ஆழங்கள் பாடுதே. நன்றி நன்றி. ஓ, என் நிலை மாறினாலும் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும், என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி நன்றி. ஓ நன்றி. Oh yes Jesus. நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதீனமும் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கர்த்தர் செய்த நன்மைக்கு ஈடாய் என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு நன்மை செய்த ஆண்டவரே கைகளை உயர்த்தி, ஓ நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்றும் will never change. ஓ மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம். Oh thank you. Oh நன்றி. சத்தத்தை உயர்த்தி நன்றி. ஓ என் நிலை மாறினாலும் உள்ளத்தின் ஆழங்கள் பாடுதே. ஓ நன்றி நன்றி. Hallelujah. Father, we praise you, Jesus. காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் நினைத்து அதற்கு ஈடாக கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, அவரையே சேவிக்க ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். சொல்லுங்க, ஏராளமே 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 நன்மைகள் ஏராளமே.
ஒன்றும் அற்புதமே ஏராளமே. ஓ அதிசயமானதே, அவை ஆச்சரியமானதே. நன்றி நன்றி. Shall we all lift to him? அவரை உயர்த்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய பிரவாகத்துக்குள் நாம் நுழைந்து நன்றி. ஓ நன்றி. என் நிலை மாறினாலோ உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே நன்றி. Thank you Jesus. நன்றி நன்றி. நல்ல எல்லாரும் சொல்லுவோம் நன்றி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமோ? ஓ நன்றி செலுத்துவோம். ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். கடைசியா எல்லாரும் சொல்லுவோம் நன்றி. உமக்கு நன்றி நன்றி. Thank you Jesus. எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறீங்க? அவர் செய்த நன்மைக்கு ஈடாக நாம் எதையுமே செலுத்த முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாய் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து விடக்கூடாது. ஓ ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்ய முடியும்? அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க மாத்திரமே என்னால முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? அப்படிப்பட்ட இருதயத்தை உள்ளவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி அவரை துதித்து நாம் எல்லாரும் நாம் உயர்த்த போகிறோம். ஆண்டவரை சொல்லி நாம் மகிமைப்படுத்துவோம். முடிந்தவர்கள் அமர்ந்து ஆராதிக்கலாம், நிற்க வேண்டியவர்கள் நீங்க நின்று ஆராதிக்கலாம். எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ அப்படி ஆண்டவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். Thank you Jesus. Hallelujah. போற்றி துதிப்போம் என் தேவனே இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே. கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொடியானையின் மத்தியில் கோர பயங்கரமான காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் எல்லாரும் சொல்லுவோம் இயேசு நாமம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே.
யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் பாதுகாத்த ஆர்ப்பின் ஜெயதொனியோடே ஓ இயேசு என்னும் நாமமே. ஓ என் நேசரே சுவை நான் என்றும். எத்தனை பேர் அப்படி மகிழ்ந்து கர்த்தருக்குள்ள களி கூறுகிறீர்கள்? ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர். எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை எங்கள் நேசரே நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி. ஹல்லேலூயா. ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே நேற்றும் இன்றும் என்றும். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும். கடைசியா எல்லாரும் சொல்லுங்க. இயேசு என்னும் என் ஆத்துமாவின் கீதம். எங்கள் நேசரே ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம இடத்துல அமர்ந்து கர்த்தரை தொழுது கொள்வோம். ஏன்னா வர்றவங்களுக்கு நமக்கு ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லை. நீங்கள் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஒரு எழுப்புதலுக்கு அடையாளம் தான். உட்காந்து ஆராதிங்கன்னு சொன்னோம், நின்று ஆராதிச்சிங்க பாருங்க, பெரிய விஷயம். இயேசுவின் நாமம் என் ஆத்துமாவுக்கு கீதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமம் என் ஆத்துமாவுக்கு கீதம். உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமோ அந்த நாமத்தை சொன்னா என் ஆத்துமால சந்தோஷம் வராது. ஆனா இயேசு என்னும் நாமத்தை சொல்லும் போது மாத்திரமே என் ஆத்துமாவுக்கு சந்தோஷம் வரும். எத்தனை பேர் அப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பல சோர்வுகள், பல வேதனைகள், பல புயல்களின் மத்தியிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்தாலும் எனக்கு ஒன்று தெரியும். இந்த இயேசுவின் நாமத்தை நான் சொன்னா என்னுடைய ஆத்துமாவை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிற ஒரே நல்ல ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. பல இடத்துல போய் பல காரியங்களை செய்யலாம்.
மற்ற தெய்வத்துக்கு முன்னாடி போய் என்ன வேணா செஞ்சு பார்க்கலாம். அது சந்தோஷத்தை கொடுக்காது, அது சரீரத்துக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆத்துமாவை சந்தோஷிப்பிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். யார் வேணா இதை பார்க்கட்டும், பார்த்து வரட்டும், இயேசுவின் நாமத்துக்குள்ள அவங்க வரட்டும். ஏன்னா இந்த நாமத்தை காட்டிலும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நாமம் வேற எந்த நாமமே இல்லை. எத்தனை பேர் அதை ஒற்றுக்கொள்ளுறீங்க? நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக எந்த சத்ருவோ, எந்த பில்லி சுனியமோ, எந்த கட்டுகளோ, எந்த காரியங்களும் நிற்க முடியாது. இந்த நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமமாய் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் நம்ம நினைக்கணும். நான் கடந்த நாட்களில் பல காரியங்களை நான் கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்ப நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் மாற்றும். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் மாற்றும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால முடியாதது ஒண்ணுமே இல்லை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அது என் வீட்டில் பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டின் வாசக்காலில் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தேய்க்க சொன்னாங்களாம். நம்ம வீட்டுக்குள்ள பொல்லாப்பு வருது, பிசாசு வரான், பல காரியத்தை அவன் செய்யறான். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லணும், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். என் குடும்பத்து மேல, என் பிள்ளைங்க மேல, ஓ ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த வல்லமைக்கு ஈடாக ஒரு வல்லமை இல்லை. இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி நாம் சொல்லி உயர்த்த போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், நாம் எல்லாரும் பாடி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். Thank you, Jesus. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சொல்லுங்க, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. வியாதியால் வருந்திடும், ஓ எனக்குன்னு சொல்லுங்க, இயேசு. வியாதியால் வருந்திடும் எனக்கு சுகம் தரும் தெய்வம் என் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி என்னை வாழ வைக்கும். ஓ சாபங்கள் யாவையும் நீக்கி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். உயர்த்துவோம். நல்லவர், ஓ சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயத்தை நீக்கக்கூடிய ஒரே வல்லமையுள்ள ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். Thank you, Jesus. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த
இயேசு. மரண பயம் சூழ்ந்த என்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன எந்த வாழ்க்கை ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன எந்த வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. ஓ இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். என் இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவரை எல்லாரும் பறைசாற்றுவோம். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், இயேசு நல்லவர், சர்வ வல்லவரே. ஓ இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்தால் அந்த ஏமாற்றங்களை ஜெயமாக மாற்றுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? புது நம்பிக்கை தருகிற ஆண்டவர். ஓ எஸ், ஏமாற்றம் நிறைந்த என் வாழ்வில் ஜெயத்தை தருபவர் இயேசு. ஓ தோல்வியை சந்தித்த ஜெயத்தை, ஓ இயேசு நல்லவர், இயேசு உன்னதர். நல்லா பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. இயேசு உன்னதர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ ஓ நல்லவர், சர்வ வல்லவரே. சர்வ வல்லவர், எல்லா நாவுகள் அறிக்கை செய்யட்டும். நல்லவர், ஹல்லேலூயா. பெரியவர், வல்லமையுள்ள தேவனை உயர்த்துவோம். நல்லவர், ஓ நல்லவரே, சர்வ நல்லவர், நல்லவர், சர்வ நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த நாமத்துக்கு ஈடாக வேற நாமம் இல்லை. இந்த நாமத்தை சொல்லுற நமக்கு வல்லமை இல்லை, ஆனா இந்த நாமத்துக்கே வல்லமை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இந்த இயேசு என்னும் நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் இருக்குது பாருங்க, அந்த ரத்தத்துக்கு ஈடான வல்லமை ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இந்த காலை நேரத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு நேராக, நம்முடைய சபைக்கு நேராக பல ஆயுதங்கள் வாய்க்கப்படும் என்று சத்துரு நினைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் சொல்லணும், என் குடும்பத்துக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா பில்லி சூனியம், கட்டுகள், மந்திரங்கள், இது எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை தரிக்கப்பட்டவர்களா என் குடும்பம், என்னுடைய சபை முழுவதும். ஷாகாதாலாபா. ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு நான் உணர்றேன், இயேசுவின் நாமத்தினாலே செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தினாலே எல்லாம் நமக்கு ஆகும்.
அவருடைய நாமத்தினாலே என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னாரே. இந்த நாமம் உங்களுக்கு நேராக, நமக்கு நேராக தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் உடையவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டின் நிலக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். அல்லேலூயா. என் வீட்டின் நிலக்காலில் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன். என் பிள்ளைகளுக்கு மேலே இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா பொல்லாத ஆவிகளையும் கட்டுப்படுத்துகிற இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். என் குடும்பத்துக்கு நேராக தெளிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நேராக தெளிக்கிறேன். இந்த வல்லமைக்கு ஈடான வல்லமை ஒன்றுமே இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஷகதலபா விகா ஆதியந்தரபா. இயேசுவின் ரத்தத்தை தெளி. ஓ ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க. என் நாமத்தை நம்புகிறவர்கள் முற்றிலும் விடுவிக்கப்படுவார்கள். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அவருடைய நாமத்தை நம்பினா முற்றிலுமான விடுதலை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி இந்த அற்புதமான ஆண்டவரை, ஓ எஸ், அவருடைய நாமத்தின் வல்லமை ஈடாக ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். மரண பயம் சூழ்ந்தவர்களாய் வந்திருக்கலாம். ஆனா நம்ம பாடினபடியே மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அது நிஜம், அது நிஜம். சிலர் இந்த இடத்துல நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாம வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், நாளை குறித்த பயம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நாளைய குறித்த காரியத்தை ஏற்கனவே முன்னாயத்தம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும். எத்தனை பேர் அப்படி ஆராதனை செய்ய போறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு உண்டான மகிமையும் கனத்தையும் இப்பொழுது நாம் செலுத்தி ஒரு புத்தியுள்ள ஆராதனை நீங்களும் நானும் செய்ய போகிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை நமக்கு உண்டு என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். ஹalleluya. ஓ மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. சொல்லுங்க, மாட்சிமை, மாட்சிமை. எல்லா துதியும் புகழும் தூயவர் உமக்கன்றோ. எல்லாரும் கைகளை உயர்த்தி shall we worship him? எத்தனை பேருக்கு அப்படி கொடுத்திருக்கிறார்? அவருடைய ரத்தத்தினாலே விடுதலை கொடுத்தீர்.
கைகளை உயர்த்தி அபிஷேகநாதரே, அன்பா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. அதிசயமான தெய்வமே, தூய வழிகள் சத்திய தீபமன்றோ. தூய வழிகள், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை இன்னும் சத்தமா சொல்லுவோம். ஆராதனை ஒருவருக்கே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தியே. நண்ப இயேசுவே, ஏ நண்ப இயேசுவே. ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரராகிய எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளையில எத்தனையோ பாதிப்புகள், உடைப்புகள், சரீரத்தில் வேதனைகள், ஆண்டவரே சத்துரு கொடுக்கிற போராட்டம் இல்லாமல் சரீரத்திலேயும் சில பலவீனங்கள், இதில் வந்து உம்மை தொழுது கொண்டு நாங்கள் வந்தோம். ஆண்டவரே வியாதிகளோடு வந்தோம், சில பிரச்சனைகளோடு வந்தோம், சில போராட்டங்களோடு உம்முடைய சமூகத்தில் வந்தோம். ஆண்டவரே இன்றைக்கு சத்துரு சில வேளையில நம்மளை நினைக்கலாம், அவ்வளோதான் இதோட இந்த குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, முடிந்தது, முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சிட்டு வரலாம்.
ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த இயேசுவின் நாமம் உயிர்ப்பிக்கிற நாமமா இருக்கிறதே அன்றி வேற ஒரு நாமம் இல்லை. மறுபடியும் உயிர்ப்பிக்கும், மறுபடியும் உயிர்ப்பிக்கும். நல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற நாமம் என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கும், என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கும். நம்முடைய சபையை உயிர்ப்பிக்கும், நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்கும், என் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும். உயிரே இல்லாத இடத்துக்கு உயிருள்ள தேவன் வந்தால் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஷாபா காதலரபா. ஓ ஸ்தோத்திரம். மாற்றுகிற வல்லமை உள்ள தேவன், மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். இதை நம்புனீங்கன்னா, இதை விசுவாசிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள், இன்றைக்கே காண்பீர்கள். ஓ ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி. இந்த நாமத்துக்கு ஈடான வல்லமை ஒரு நாமத்துக்கும் இல்லை. இந்த வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே, விடுவிக்கிற தெய்வத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு விடுதலை எங்க வாழ்க்கையில இருக்கவே முடியாது. இந்த நாளில உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீ தந்த பலனுக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய கரத்துல எங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எந்த காரியமும் ஏற்படாமல் உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதா.